இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே. நீங்கள் எல்லாரும் அலிபாபாவும் 40 திருடர்களும் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபேமஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோனை கடந்து வந்தாச்சு. இந்த டனல் இப்போ டனல். இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீக் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற பாப்புலரான த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஷீடேலுக்கு தான் வந்திருக்கிறோம். வணக்கம் மக்களே. நீங்கள் எல்லாரும் அலிபாபாவும் 40 திருடர்களும் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இங்கே பழைய காலத்தில் கொள்ளைக்காரர்கள் மக்கள்கிட்ட இருக்கிற நகைகளையும் பணங்களையும் கொள்ளையடிச்சு போட்டு அவங்க எந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த காணொளியில் காட்டுறேன். இந்த பாப்புலரான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸையும் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன்னு பாருங்கள். இந்த ஃபேமஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோனை கடந்து வந்தாச்சு. 500 மீட்டர்ஸ் நீளமுள்ள ஒரு டனலையும் காமிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த காணொளியில். இந்த வழியால் தான் இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் முடிஞ்ச இந்த கேவுக்கு போகணும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இதோட பேரை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு தைரியம் கிடையாது, நீங்களே வாசித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வாங்க உள்ள வைப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாலையும் கீழே நடந்து போகிறோம். பட் முந்தைய காலத்தில் இப்படி ஸ்டெப்ஸ்லாம் இருந்திருக்காது. பட் இதுக்குள்ளால் போய்க்க நாங்கள் க்ரோச் பண்ணி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. என்று கேட்டிங்கன்னா அதோட சீலிங் ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு. You pushed through originally that hole there with the grate over it. That's the old original natural route into the cave. That's where the river. இப்போ நான் நிற்கிறதுக்கு கீழே தான் அந்த கேவ் இருந்துச்சு. ஸோ இதோட அதுக்கு மேலே இருக்கிற விண்ட பாருங்க அவ்வளவு மாடிக்குதுண்டு. இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீக் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற பாப்புலரான த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஷீடேலுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ட்ரன்ஸ் வழியால் உள்ளே போய்கிட்டு இருக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரிக்கு உள்ளே இருக்குதுன்ட்டு. 500 மீட்டர்ஸுக்கு உள்ள டனல் எல்லாம் இருக்குதாம். அண்ட் தென் பாப்புலரான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இருக்கு உள்ள. வாங்க போய் உள்ளே பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. வெல்கம் டு ஷீடேல். இங்கே யாராவது வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் மூலமாக என்ட்ராங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் மூலமாக உள்ளே வந்துட்டீங்கன்ட்டா அதுக்கப்புறம் ரைட் டர்ன் பண்ணி இந்த வேலை மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூவோட இந்த பாத் மூலமாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்த நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கிற பயணத்தில் நிறைய பிரிட்ஜுகள், நிறைய பாலங்கள், நிறைய அழகான நேச்சரை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லேக்குள்ளே பார்க்குற முதல் உயிரினம் இவர் தான். ஆனால் பட் அவரும் இறந்து இருக்கிறார். பார்க்குறதுக்கு நண்டு மாதிரியே இருக்குது. நண்டா இல்லாட்டிக்கு வேறு எதுமாண்டு தெரியலை வடிவா. இப்போ பார்க்குறதுக்கு நண்டு மாதிரி தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி முடிய ஃபைனலாக நாங்கள் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸுக்கிட்ட இருக்கும். இதை இங்கே வர டூரிஸ்டாக வர பீப்புள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனை பார்த்து இது மூலமாக நடந்து பார்த்து தான் போவாங்க. என்று கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். இந்த பிளேஸ் பீக் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமலுக்கு வாங்க. அதை பாருங்கள், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும்
the famous stepping stone கடந்து வந்தாச்சு. இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா 1860s கட்டப்பட்டது. லண்டன்லேருந்து மான்செஸ்டர் போகிறதுக்காக பீக் டிஸ்ட்ரிக்ட் மூலம் வெஸ்ட் மிட்லாண்ட் ரயில்வேஸ் மூலமாக இந்த டனலை கட்டியிருக்கிறாங்க. இந்த டனல் வந்து இப்போத்த டனல்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கட்டப்பட்டது கிடையாது. பழைய காலத்தில் வந்து இதை கட்டப்பட்டு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மல் டூல்ஸும் மற்றது எக்ஸ்ப்ளோசிவ் திங்ஸும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த டனலை காவ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டனலை உருவாக்கியிருப்பாங்கன்ட்டு. இந்த டனலோட எக்ஸாக்ட் மீட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 586 மீட்டர்ஸ் லாங். இது இந்த பிளேஸை நடந்து வரத்துக்கு கிட்டத்தட்ட 5 months எடுத்துகிட்டு வடிவாக இந்த டனலோட அழகையும் சரி அதோட கட்டுமான வடிவம் பார்த்து டைம் ஆகிடுச்சு. வெளியே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. உள்ளே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பேக்டாக இருக்கும். பட் வெளியால் இப்போ கொஞ்சம் ரெயினாக இருக்கிறதால நிறைய பேரை காண முடியலை. கொஞ்சம் வெளியால் வெயில் இருக்க முடிய நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. காரை வந்து நான் அங்கே பார்க் பண்ணி விட்ருக்கேன். அங்கே பார்க் பண்ணி போட்டு அப்படியே சுற்றி தான் இதுக்குள்ளே அலைஞ்சு நடந்து வந்திருக்கேன். மேலே இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது எல்லாம். Not at all, don't worry about it. It's really nice view from up here. It is a good view. Fabulous, isn't it? True. Real panorama. You just want to bolt to lightning now, don't you? That'd make a perfect photograph of a map tour. True. Just let us get out of the way first. Don't worry about it. Have a nice day, guys. Bye. Bye.